இன்ஸ்பெக்டர் வரதராஜன் ஹியர். சார் வணக்கம் சார், நான் ஜெய் பேசுகிறேன் சார். எங்கேருந்து பேசுகிறேன்? எங்கள் வீட்டில் இருந்து தான் சார். நானும் என் ஒய்ஃபும் கோயில் சம்மந்தமாக வெளியூர் போயிருந்தோம். இங்கே வந்தப்போ தான் பக்கத்து வீட்டில் சொன்னாங்க நீங்கள் வந்து பார்த்துட்டு போனீங்கன்னு. என்ன விஷயமா என்ன தேடி வந்தீங்க சார்? நான் வந்துட்டு போனேன்னு தெரிஞ்சு ஃபோன் பண்ணி விசாரிக்கிற அளவுக்கு நீ நல்லவனா? உண்மையாவே உன்னை எதுக்காக நான் தேடி வந்திருப்பேன்னு உனக்கு தெரியாதா? சார் அப்படி தெரிஞ்சிருந்தா நான் ஏன் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன்? சரி, எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டு ரொம்ப தில்லா என்கிட்டயே பேசிட்டு இருக்க. நீ என்னதான் தில்லா இருந்தாலும் தப்பு பண்றவன் தப்பு பண்ற இடத்துல அவனையும் அறியாம ஒரு எவிடன்ஸை விட்டுட்டு போவான்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நீ தப்பிச்சிருக்கலாம். சரியான எவிடன்ஸ் கிடைக்காம நாங்களும் ஒன்னும் அரெஸ்ட் பண்ண முடியாம போயிருக்கலாம். ஆனா இனி நீ தவற விட போற அந்த எவிடன்ஸ்க்காக நாங்களும் காத்துட்டு இருக்க போறது கிடையாது. சரியான ஆதாரத்தோட உன்னை நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம். சார் நான் அப்பாவி சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். அப்படியே நான் பண்ணியிருந்தா நானே எப்படி சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன்? சார் எனக்கு பயம் இல்லை சார். நீங்கள் எப்போ விசாரணை கூப்பிட்டாலும் நான் வரேன் சார். நான் எப்போ விசாரணைக்கு வரணும் சார்? வேண்டியதில்லை. கூடிய சீக்கிரம் நாங்களே உன்னை தேடி வருவோம். அன்னைக்கு உனக்கு விலங்கு மாட்டி அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போவோம். தயாரா இரு. சார் அதுக்கு அவசியமே இருக்காது சார். அவசியம் இருக்கா இல்லையாங்கிறது ராதா வீட்டில் பாய்சன் வச்சாலே அவ மாட்டும் போது அப்ப எல்லாம் தெரியும். ஹலோ, என்ன வாங்க? சொர்ணா மாட்டினா நானும் மாட்டுவேன்னு சொல்றான். சொர்ணான்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? இல்ல இல்ல, ஒரு பொண்ணுன்னு தான் சொன்னான். அவளாவது அவன்கிட்ட மாட்டுறதாவது. ஆனாலும் ஜெய், அவளை கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லுங்க. அவளை எல்லாரும் பார்த்திருக்காங்க. எப்படியோ நான் சொன்ன மாதிரி வரதராஜன் உங்களை வர சொல்லல. விடுங்க, இனிமே கேர்ஃபுல்லா இருங்க. முருகா, முருகா, கொஞ்சம் நில்லு. முருகா. அட அண்ணன். என்ன முருகா, எங்க இந்த பக்கம்? புது மாப்பிள்ள வீட்டுல பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருப்பியா, இங்க வந்து சுத்திட்டு இருக்க? அதை விடுங்கண்ணே. அண்ணா, நீங்க ஏன் கல்யாணத்துக்கு வரல? மாப்பிள்ள உங்ககிட்ட விஷயத்த சொல்லியா? மதுரைக்கு போயிட்டம்பா. ஒரு நாடகத்துல நடிக்க ஆள் இல்லைன்னு வீட்டுக்கே வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. காலையில தான்ப்பா ஊர்ல இருந்தே வந்தேன். மாப்பிள்ள நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாருப்பா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மண்டபத்துல ஜாம் ஜாம் நடக்க வேண்டிய கல்யாணம் இப்படி கோயில ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சாம. எங்க நடந்தா என்ன, எப்படியோ கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சுல. ஆமா, முகமெல்லாம் ஒரே வேர்த்து விறுவிறுத்து ரொம்ப கரக்கமா இருக்க. ஆமா, இந்த ஏரியாவில் உனக்கு என்ன வேலை சொல்லுப்பா. நான் என்ன உன் அண்ணன் மாதிரி தானே, கேட்கறதுக்கு பதில் சொல்லுப்பா. நலுங்களை விஷம் கலந்த அந்த பொண்ணை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேண்ணே. என்னப்பா சொல்ற? ஆமாண்ணே, என்ன ஒரு துணிச்சல் இருந்தா ஒரு குடும்பத்துக்கே விஷம் வைக்க பாப்பா.
அவளை கண்டுபிடிச்சு எப்படியாவது போலீஸ்ல ஒப்படைக்கணும்னு, அவன் மூலமா மத்தவங்களையும் அணுவையும் பிடிச்சி உள்ள வைக்கணும்னு. இதெல்லாம் நீ தனியா ஆளா நின்று செய்யற காரியமா? வந்தவ யாரு, அவ பேர் என்ன, இதெல்லாம் உனக்கு தெரியுமா? இவ்வளவு பெரிய சிட்டில அவளை எங்கன்னு போய் தேடுவ? இதெல்லாம் உனக்கு வேண்டாத வேலை. நீ போய் உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா குடும்பம் நடத்துற வழியை பாரு. இல்லண்ணே, எனக்கு மனசே ஆறலண்ணே. அந்த அணு எப்படி கரெக்டா உள்ள வந்து காப்பாத்துனா? அந்த ஜெய் ஏன் தலைமுறைவாகணும்? எல்லாத்துக்கும் காரணம் கிளீனர் ஜமீன் சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு ஜெய் தலைமுறைவாகணும்? எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஜெய்க்காக நாகராஜ் ஆளுங்க என்ன வேலை வேணாலும் செய்வாங்க. வந்தவ ஏன் ஜெய்யோட ஆளா இருக்க கூடாதுன்னு எனக்கு சந்தேகமா இருக்குதுண்ணே. எனக்கு நாகராஜோட ஏரியாவும் அவன் ஆளுங்களும் அத்துப்படி. அதனாலதான் அவளை இந்த ஏரியாவில் தேடிட்டு இருக்கேன். ஜெய் நாகராஜோட ஆளா இருக்குன்னு நீயே சொல்றல்ல, அப்புறம் அவளை தேடுற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா உன் கதியா நான் தெரியுமா உனக்கு? மாச கணக்கில் ரூம்ல அடைச்சு போட்டுட்டு குடிக்க தண்ணி கூட இல்லாம சாப்பாடு கூட போடாம அவளை அவஸ்தைப்பட்டிருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். ஏதோ என் நல்ல நேரம் பொழைச்சு வெளியில வந்துட்டேன். நீ வாழ வேண்டிய பையன். ஏதோ உன் வேலையை மட்டும் பார்த்தீங்கன்னா உன் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். அதை விட்டுட்டு இப்படி சுத்திக்கிட்டு அலைஞ்சின்னா என்ன மாதிரி தான் நீ கஷ்டப்பட வேண்டியிருக்கும். என்னப்பா சொல்றது கேக்குதா இல்லையா? சரிண்ணே. ஆனா நான் இந்த மாதிரி அவளை தேடினதை விசுசாரிட்டையும் ராதா கட்டையும் சொல்ல வேண்டாம். சரி, நான் சொல்லல. ஆனா நான் சொல்றதை நீ கேட்கணும். சரிண்ணே. சரி, நீ உடனே வீட்டுக்கு கிளம்பி போ. நான் உன் கல்யாணத்துக்கு கோயிலுக்கு வரலன்னு கோச்சிக்காத. நல்லா ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு உன் வீட்டுக்கு வரேன். பத்துமா? வரேன். சொன்னதை கேளு. போ. சரிண்ணே. அவளை தேடி கண்டுபிடிக்காம நான் ஓயவே மாட்டேன். அண்ணம்மா. என்னம்மா? இல்ல, மாப்பிள்ள மேல இவ்வளவு ஆசையும் உயிரையும் வச்சிருக்கியே. உன் அம்மா நானு. உன் மனசுல என்ன இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கவே இல்லையேடி. நானே உன் குழந்தைய கருவில் அழிக்க பார்த்தேனே. நேத்து நீ ஜெய் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் ராத்திரிலாம் நான் தூங்கவே இல்லைம்மா. உனக்கு எவ்வளவு பெரிய பாதகத்தை பண்ண பார்த்தேன். நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருந்தேன்டி. அம்மாடி, இந்த அம்மா மேல உனக்கு கோவம் இல்லையே? எல்லாம் உன் நல்லதுக்கு நினைச்சு அந்த ஜெய் கூட சேர்ந்து முட்டாள்தனத்தை பண்ணிட்ட. இந்த அம்மாவை மன்னிப்பியாடி? எனக்கு எல்லாம் தெரியுமா. நீங்க கொடுத்த மருந்தால குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா அப்புறம் நான் நானாவே இருந்திருக்க மாட்டேன். சரி விடு, முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? எனக்கு பசிக்குது. டிஃபன் ரெடி ஆயிடுச்சா? ரெடி பண்ணிட்டேமா. வா. ஒரு நிமிஷம். திரும்ப. எதுக்கு? உனக்கு தான். திரும்ப. அம்மா. பாரு, சுமங்கலி பொண்ணு பூ வச்சுக்கிட்டு அழகா இருக்கணும். சரியா? இப்ப பாரு எவ்வளவு அழகா இருக்க. ஐயோ, என்னது ஸ்டிக்கர் போட்டு? இனிமே குங்குமம் தான் நீ வச்சு இரு. எவ்வளவு அழகா இருக்க பாரு. கண்ணாடியில பாரு. சுமங்கலி பொண்ணுன்னா இப்படிதானே இருக்கணும். ஏய், என்ன பண்ற? என்னடி இப்படி பண்ணிட்ட? அம்மா, விச்சு அடையிற வரைக்கும் நான் அவரோட மனைவியா என்னை காட்டிக்க கூடாது. யாருக்காவது சின்ன சந்தேகம் வந்துட்டா கூட அப்புறம் என்னோட பிளான் மொத்தமும் காலி ஆயிடும். இப்ப நம்ம வீட்டுக்கு யாரடி வரப்போறாங்க? வந்தா அந்த ஜெய் வருவான், இல்லனா மல்லிகா தான் வரப்போறா. இல்லம்மா, வந்திருக்கிறது அவங்க இல்ல. அப்போ வேற யாரு? நான் ஒருத்தரை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்னோட கெஸ் கரெக்டா இருக்கான்னு போய் பார்ப்போம்.
அழிஞ்சிருச்சுல? அழிஞ்சிருச்சு. வா. நீங்களா? ஏமா நான் வரக்கூடாதா? அதுக்கு இல்ல, கொஞ்ச காலமா ராதா குடும்பத்துக்கு எதிரா நான் மனசறிஞ்ச எந்த தப்பும் பண்ணல. நீங்க வீடு தேடி வந்திருக்கீங்களே. ஏமா நான் உன் வீடு தேடி வந்தா உன்னை திட்டவும் உன் கூட சண்டை போடவும் மட்டும்தான் வருவேன்னு நினைச்சியா? உன்னை பார்த்து நலம் விசாரிச்சுட்டு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கலாம் இல்லையா? நன்றியா? எதுக்கு? என்னம்மா என்ன வாசலே நிக்க வச்சு அனுப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? என்ன உள்ளவான்னு கூப்பிட மாட்டியா? சாரி, உள்ள வாங்க. உட்காருங்க. என்ன வடிவழகி, எப்படி இருக்க? இருக்கேங்க, உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேன். அம்மா. சரி. வீட்ல அம்மா எப்படி இருக்காங்க? ரகு, வைஜெயந்தி எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. என் புண்ணியத்துல நீங்க நல்லா இருக்கிறதா வடிவழிக்கு சொல்லிட்டு இருந்தேன். இது வரைக்கும் உங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? அப்போ உங்க அம்மாவை மிரட்டி நகையும் பணத்தையும் கொடுத்து உன் அம்மா வயித்துல கருவா இருந்த உன்னை அழிக்க சொன்னே தவிர வேற என்ன செஞ்ச? ஆனா நீ ஒரு குடும்பத்தையே அழிவிலிருந்து காப்பாத்திருக்க. புண்ணியம் யார்கிட்ட இருக்கும்? உங்ககிட்டயா இல்ல என்கிட்டயா? ஐயோ, எதுக்கு இப்ப பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நான் செஞ்ச காரியத்தினால ஒரு குடும்பத்தை வேணா காப்பாத்தி இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த நிமிஷம் பதறி அடிச்சுக்கிட்டு நான் செய்ய வேண்டியதை செஞ்சேன். எந்த புண்ணியத்தையும் எதிர்பார்க்கல. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சது ரொம்பவும் சாதாரண விஷயம்தான். ராதாவுக்கு நான் செஞ்ச பாவங்களுக்கு நான் இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அந்த கடனை தீர்க்க முடியாது. ஒரு மனுஷன் தான் தவற உணர்ந்து திருந்திட்டாலே பாதி கடன் தீர்ந்தது போலதான். ஆனா நீ செஞ்ச காரியம் உனக்கு சாதாரணமா இருக்கலாம். ஆனா எனக்கு மலை போல, கடல் போல, ஏன் இந்த ஆகாயம் போல. நீ ஒரு நிமிஷம் தாமதமா வந்திருந்தா அந்த வீடு என்னவா இருக்கும்? என்னால் அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தா அத நான் பார்த்திருந்தா இந்நேரம் நான் உயிரோட இருந்திருப்பேனான்னு தெரியல. அப்படி உயிரோட இருந்தா ஒரு நடப்பணமா தான் இருந்திருப்பேன். பஞ்சனாக என்கிட்டயே நேரடியா சவால் விட்டான். உன் வம்சத்தை அழிப்பேன்னு. நானும் எதிர் சவால் விட்டுட்டு தான் வந்தேன். நான் பெரிய ஜமீன், போலீஸ் பாதுகாப்பெல்லாம் சொல்லியாச்சு. நாகாவால என்ன பண்ணிட முடியும்னு ஒரு அசட்டு துணிச்சல். ஆனா எங்களால முடியாதத நீ ஒரு தனி மனுஷியா சாதிச்சு காட்டிட்ட. உன்னால இன்னைக்கு வைஜெயந்தி, ரகு, ராதா குடும்பம் மொத்த பேரும் இன்னைக்கு உயிரோட இருக்காங்க. நீ செஞ்ச காரியத்துக்கு சமமா உனக்கு நான் என்ன பண்ணிட முடியும்? என்ன தந்து ஈடுகட்ட முடியும்? நீ கேளுமா, என்கிட்ட என்ன வேணும்னு கேளு. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்பவே கேளு, தர. இல்ல, எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் கேட்டு வாங்கினாலோ இல்ல நான் வேண்டான்னு சொல்லியும் நீங்க தந்தாலோ இதெல்லாம் எதிர்பார்த்துதான் அப்படி ஒரு உதவியை நான் செஞ்சேன்னு பேரு வரும். நான் ஏற்கனவே அப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணிட்டு இருக்கிறதா மிஸ்டர் விஸ்வநாதன் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க எனக்கு செஞ்சா அப்புறம் அவர் சொன்னது உண்மையாயிடும்ல. நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் பழைய அணுவா இருந்திருந்தா
பெருசா கேக்குறீங்களே, உங்க ஜமீனை எழுதி தருவீங்களான்னு கேட்டிருப்பேன். இந்த அணு எனக்கு பிறந்தவன்னு ஊரறிய உலகறிய சொல்ல முடியுமான்னு கேட்டிருப்பேன். இப்படி உங்களை கேட்க வைக்கணுங்கிறதுக்காகவே விஸ்வநாதன் சொன்ன மாதிரி அப்படி ஒரு நாடகத்தையே நான் அரங்கேற்றம் பண்ணியிருப்பேன். ஏன் வீடு பூந்து அந்த விஷத்தை நானே கலந்திருப்பேன். ஆனா என்ன செய்ய, இந்த அணுவால இந்த உலகத்துல எதையும் சாதிக்க முடியும், நான் ஒண்ணு நினைச்சா அதை நடத்தி காட்ட முடியும்னு இருந்த இந்த அணுவுக்கு சம்மட்டி அடி எப்பவோ விழுந்தாச்சு. என்னோட ஆணவம் அகங்காரம் எல்லாம் எப்பவோ சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. இந்த உலகத்துல நாம பெருசா ரொம்ப உயர்வா நினைக்கிற எதுக்கும் பெரிய அர்த்தம் எதுவும் இல்லைன்னு நான் எப்பவோ உணர்ந்துட்டேன். நீங்க எனக்கு என்ன தரேன்னு சொன்னாலும் எனக்கு அதெல்லாமே ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனாலும் எனக்கு ஒரு வேண்டுதல் ஆசையெல்லாம் இருக்கு. அந்த வேண்டுதல் இருக்கிறதுனாலதான் நான் ராதாவையும் ராதா குடும்பத்தையும் சுத்தி சுத்தி வரேன். நான் அப்படி சுத்தி வர்றதுனால அவங்க இன்னும் என்னை பார்த்து பயப்படுறாங்க. என்ன பண்றது, பழைய பயம். பரவாயில்ல, அந்த பயம் நாளாக நாளாக மறைஞ்சிரும். என் கண்ணுக்கு ராதாவும் விஸ்வநாதனும் ஊருக்காக தான் கணவன் மனைவியா வாழறாங்கன்னு தெரியுது. அவங்க உண்மையான தம்பதிகளா வாழணும், அவங்கள வாழ வைக்கணும். அது வரைக்கும் நான் அவங்கள சுத்தி சுத்தி தான் வருவேன். அது வரைக்கும் நான் அவங்கள சுத்தி சுத்தி தான் வருவேன். அப்பதான் நான் பண்ண பாவங்களுக்கெல்லாம் உண்மையான பரிகாரம் கிடைக்கும். அப்புறம் ராதா அவ வாயால இந்த அணுவை மன்னிச்சுட்டேன்னு சொல்லணும். அந்த ஒரு வார்த்தையை நான் கேட்கணும். அப்படி கேட்கிற அந்த நொடிக்காகத்தான் நான் காத்துட்டு இருக்கேன். அந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் இந்த அணுவுக்கு ஜென்ம சாபல்யம் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நான் உயிர் வாழ வேண்டிய அவசியமே இல்லை. நிம்மதியா கண்ணை மூடிடுவேன். அனு, கவலைப்படாத. நீ நினைக்கிற எல்லாமும் நடக்கும். ஆனா கண்ணை மூடிடுவேன்னு சொன்னியே, அந்த எண்ணத்தை விட்டுரு. நாங்கெல்லாம் இருக்கும்போது நீயும் வாழ வேண்டியவதான். உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. எனக்கு இனி என்ன? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். நான் சொன்னேன்னு ராதா கிட்ட போய் சொல்லி அவ வந்து என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட போறா. தயவு செஞ்சு அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்க. எனக்கு வேண்டியது அவளே என்ன உணர்ந்து அவ மனசுல இருந்து ஆத்மார்த்தமா அத சொல்லணும். அன்னைக்கு நீங்க வரலனா, ராதா அந்த ஒரு வார்த்தை சொல்லலனா என் மேல கேஸ் புக் பண்ணி என்ன உள்ள தள்ளிருப்பாங்க. நான் தான் உங்களை தேடி வந்து நன்றி சொல்லியிருக்கணும். ஆனா நன்றி சொல்றேங்கிற பேர்ல நான் வந்து ஒட்டிக்க நினைக்கிறேன்னு ஒரு பழி வந்து சேர்ந்துருமே, அந்த பயம் வேற. போன்லயே சொல்லிடலாமா அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது மரியாதையா இருக்காதே. இப்படி எனக்குள்ள ஒரே குழப்பம். நான் எதிர்பார்க்காதபடி நீங்களே வந்துட்டீங்க. ஆனா இப்பவும் எனக்கு ஒரு பயம். என்னம்மா? நீங்க வந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சா நான் திட்டம் போட்டு உங்களை இங்க வர வச்சுட்டேன்னு எல்லாரும் என் மேலதான் பழி போடுவாங்க. நீங்களும் இங்க வந்துட்டீங்கன்னு உங்களையும் தப்பா பேசுவாங்க. யார் என்ன சொன்னாலும் நீ அதை பத்தி கவலைப்படாத. எனக்கு தெரியும் நீ சொல்லி நான் இங்க வரல. அப்புறம் நீ செஞ்ச உதவிக்கு முன்னாடி நான் செஞ்ச உதவி ஒண்ணுமே கிடையாது. விஷத்தை கலக்க வச்சது நாகான்னு தெரிஞ்சும் கண்டும் காணாம இருந்திருந்தா நான் மனுஷனாவே இருக்க முடியாது. உன்னை பத்தி என்ன பத்தி இந்த ஊர் பேசுறத நினைச்சு நாம கவலையே படக்கூடாது. அனுமா, எனக்கு சொல்ல வார்த்தை வாய் நுனி வரைக்கும் வருது. ஆனா
நான் இப்ப சொன்னா ஏதோ நன்றி கடனுக்காக உணர்ச்சி வசப்பட்டு சொன்ன மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் நேரம் காலம்னு ஒண்ணு வரணும் இல்லையா? அந்த காலம் வரட்டும்.